ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது உனக்கு தங்க புதையல் கிடைப்பதற்கான யோகம் வந்துருச்சு. இத்தனை நாளாக ஒரு சாதாரண புதையல் கூட கிடைக்காம, காசு பணம் கூட பெருசாக இல்லாமல் வாழ்க்கையில் வறுமையையும் வெறும் கஷ்டத்தையும் மட்டுமே சந்தித்த உனக்கு இப்போது தங்க புதையலே கிடைக்கும் அளவுக்கு நல்ல நேரத்தை உருவாக்கிட்டு தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் செல்லமே, உன் பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து கனவுல கூட நினைக்காத சந்தோஷமான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து தூக்கி போட்டுடு. எப்போவுமே நீ நல்லா இருப்ப, நல்லா வாழுவன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும்னு நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு உன்னை அழிக்க நினைத்த நபர்களை எல்லாம் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் அவர்களை யோசித்து மன நிம்மதியை இழக்க வேண்டாம் என் செல்லமே. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை கர்ம வினையாக அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. இந்த வராகியம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நோக்கத்தோடு தான் இப்போதே உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையில் வளமாக்க ஓடி வந்தேன். எந்த அளவுக்கு என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு நேர்மறையாக நம்பி கேட்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேர்ந்தே தீரும். அவ்வப்போது வாழ்க்கையில் வரும் கவலைகளை நினச்சி நீ ரொம்ப சோர்ந்து போக வேண்டாம். கவலைகள் வந்தாலும் அது எந்த விதத்திலும் உன்னை அசைச்சு பார்க்காத அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் உனக்கு வராமல், எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் பாதுகாக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் தேவைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா உன்னை வெற்றிகரமாக ஆளான உருவாகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தர்றேன். உன்னை வெற்றியாளனாக்கி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் பெற்று எடுக்காத என் செல்ல குழந்தை அல்லவா நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த வராகியம்மாவை வணங்கி என்னை நம்பி நீ என்னை கௌரவப்படுத்தி இருக்க. அதற்குரிய பலனை நான் எப்படி உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இதோ நீ தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில், எப்படி வாழ போகிறோன்னு தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் உன் கூடவே நிழலாக நான் இருந்து அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி நகர்த்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறணும், அடுத்தடுத்து அதுக்காக என்ன செய்யணும்னு போட்டு வச்சிருக்க திட்டத்தையும் பேசி வச்சிருக்கிற திட்டங்களையும் அனைத்தையும் நான் அறிவேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உனக்கு நடத்தி கொடுத்து என் செல்ல மகளாகிய உன்னை வெற்றி வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ யோசித்ததெல்லாம் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நீ துன்பப்படும்போது யார் உனக்கு தீங்கு தர நினைத்தாலும் அவங்க நினச்சதை நடத்த விட மாட்டேன். என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையில் துன்பத்தை தரவோ தீங்கு செய்யவோ முடியாது என் செல்லவே. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் நீ அமைதியாக அதை கடந்து போக தயாராகு. உனக்கு பக்கபலமாக இந்த வராகியம்மா இருப்பேன்றதை மட்டும் மறந்துட வேணாம். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு சிலரது வார்த்தைகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஒரு சிலரது வார்த்தைகள் உனக்கு மன காயத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கலாம். அதையும் தாண்டி சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். யாருடைய வார்த்தைகள் உனக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குதோ அவங்கள கூட வச்சுக்கிட்டு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திடு என் செல்லமே. உன் கஷ்டத்திலிருந்து இன்னைக்கு இப்போது உனக்கு ஒரு விடிவு காலத்தை தர வந்திருக்கேன். உனக்கான அனைத்தும் நிச்சயம் நல்ல விதத்தில் நடக்க தான் போகுது. இன்று இந்த நல்ல நாளில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்வோடு வாழ வைப்பேன் என உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை
இந்த வராகி அம்மா நிச்சயமாக கைவிட மாட்டேன். எத்தனையோ நாட்கள், மாதம், வருஷம் கடந்து போயும் கூட உன் கஷ்டங்கள் மாறலையே, குறையலையேன்னு நீ புலம்புறது எனக்கு நல்லா கேட்குது. கவலைப்படாத, இப்போதுதான் உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இனி எல்லாமே சரியாக சுகமாக நடந்து முடியும் என் தங்கமே. எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ ஒருபோதும் அலட்சியமாக இருக்காதே. ஏன்னா ரொம்ப அலட்சியமாக இருக்கதும் கவனக்குறைவாக இருப்பதும் பெரிய இழப்பை கொடுக்கும் வரைக்கும் உனக்கு பெருசாக தெரியாது. பெரிய ஏதாவது ஒன்றை இழந்த பிறகு நம்ம இவ்வளவு கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்திருக்கோமேன்னு உன்னை நீயே நினச்சி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இரு. அலட்சியம் உன் வாழ்க்கைக்கு அவசியமற்ற விஷயம். தேவையில்லாத விஷயங்களை கவனிக்க வேணாம். ஆனால் தேவையுள்ள விஷயங்களை எல்லாம் பிரித்து பகுத்து பார்க்க நீ கற்றுக்கணுமே செல்லமே. தேவையற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு தேவையான ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைச்சிடும். அதே போல் தேவையான விஷயங்களில் களத்தில் இறங்கி அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. இந்த தங்க புதையல் நீ எதிர்பார்ப்பது போல இன்னைக்கே நல்ல விதமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விதமாக இந்த வராகியம்மா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் முகத்தில் படிஞ்சிருக்க அந்த இருண்ட கவலை கோடுகள் அனைத்தையும் போக்கி நீயே சற்றும் எதிர்பாராத ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். அன்பும் மகிழ்ச்சியும் இனி நிரந்தரமாக உன் வீட்டில் நிலச்சி இருக்க போகுது. உன் முகத்தில் புன்னகையை வரவழைச்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் சொல்ல முடியாத சோகங்களை மனசில் வச்சுக்கிட்டு வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு தீராத பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. இப்போதைக்கு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உன் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. உன்னோடு இருப்பவர்களோட இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு. முடிஞ்சா ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது அமைதியாக அமர்ந்து என்னை மனசில் நினச்சி தியானம் செய். என் நாமத்தை சொல்ல சொல்ல அதன் மூலமாக உனக்குள்ள சக்தியும் திறமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும். இனி வரப்போகும் நாட்களை நீ எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியை இன்னைக்கே இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதும் மனசு நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினாலே வாழ்க்கையில் துன்பங்கள் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன் மன மகிழ்ச்சி தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உருவாக்குவதற்கான நல்ல வழி. நீ இழந்ததையெல்லாம் பெறுவதற்கு இந்த வராகியம்மா ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ நினைக்கிறதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முடிஞ்சு போயிடுச்சு என் செல்லவே. இன்று முதல் நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக மாறும்படி இந்த வராகியம்மா அற்புதத்தை செய்ய போகிறேன். எப்போதும் யாருமே உனக்கு துணையாக இல்லாமல் நீயாகவே தனியாக எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கே. தனிமை உன்னை சூழ்ந்தே இருக்கேன்னு நீ கவலைப்படாத. எப்போதாவது உனக்கு தனியாக இருக்கும், தனிமையில் இருக்கோன்னு தோணுச்சுன்னா இந்த வராகியம்மா என்ன கூப்பிட்டினா அடுத்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேனேன்னு சொல்லவே. இது வரைக்கும் வாழ்க்கை எப்படியெல்லாமோ நகர்த்திக்கிட்டு வந்துட்ட. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு போராடிக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்க. கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு நான் இழுத்து வந்துட்டேன். இனி ஒரு நொடி கூட, ஒரு முறை கூட உன் வாழ்க்கையில் நீ தோத்து போக நான் விடமாட்டேனேன்னு செல்லமே. இன்று முதல் இனி ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிற. என்னை நம்பி வந்த உன்னை இனி எல்லா ஜென்மங்களிலும் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உனக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாகவும் துணிவாகவும் துணிச்சலாகவும் இந்த வராகியம்மா நான் இருந்து நீ கேட்குற வரங்களை உனக்கு கொடுக்குறேன். உன் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒரு புது ஒளி பரவும்படி செய்ய போகிறேன். நீ என் மேலே எத்தனை அன்பாக
எந்த அளவுக்கு பக்தியோடு வணங்குறன்னு எனக்கு தெரியும். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உனக்காகவும் நீ யாருக்காக என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ அவங்களுக்காகவும் நிச்சயம் நான் நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். உன் நம்பிக்கை ஜெயித்தே தீரும். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் உன்னுடைய பாசத்துக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். எப்போதும் உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு நிம்மதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய வரவால் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்காத பல விஷயங்கள் நல்லபடியாக நடந்தே தீரும். தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு பண வரவை நான் உண்டாக்குறேன். இனி எல்லாமே உனக்கு இன்ப காலமாக இருக்க போகுது. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக மாறப்போகுது என் செல்லமே. உனக்கு தேவையான பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு உன் மனசில் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குது தானே. கவலைப்படாத. நீ எதிர்பார்க்குற பணத்தையும் உனக்கு தேவையான பணத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து நீ நினச்ச காரியத்தையும் கூட இந்த வராகியம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கே உன் முயற்சிக்கான பலனை கொடுத்து உன்னை சந்தோஷமாய் நல்லபடியாய் நான் வாழ வைப்பேன். உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்தில் உன்னை காப்பாற்றவும் வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா இருக்கேன்றதை மறவாதே. என் அன்பு பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன்னை தூக்கி எறிஞ்சவங்களே மறுபடியும் உன்னை தூக்கி தேடிக்கிட்டு ஓடி வரக்கூடிய காலம் வரும். ஆனால் அவங்க பாசத்தோடு உன்னை தேடி வர்றாங்களா இல்லையான்றதை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். பாசம் வச்சிருக்கவங்க ஒருபோதும் உன்னை தூக்கி எறிய மாட்டார்கள் அல்லவா. உன் எதிர்காலத்தை நன்கு அறிந்த இந்த வராகியம்மா இந்த நிகழ்காலத்தை உனக்கு வரமாக கொடுத்து வச்சிருக்கேன். இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழும்போது வருங்காலம் கண்டிப்பாக உனக்கு வசந்த காலமாக இருக்கும். உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனிமேல் அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடி கஷ்டப்பட்டு எல்லா துன்பங்களையும் சகித்து சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கதால தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன். கண்டிப்பாக நீயே ஆச்சரியப்பட்ட அதிசயிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உருவாக்கி தர்றேன். உன் எண்ணம் போலவே நீ வாழ்க்கையில் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். நான் உனக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறப்போகுது. எப்போதுமே கற்பனை வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு யதார்த்த வாழ்க்கை வழியைத்தான் தரும். ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு வழியை கொடுத்தாலும் வேதனை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ கனவு கண்டது போல நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சே தீரும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காம யதார்த்தமாக வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்தால் மட்டும் போதும். உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் வாழ்க்கை பயணத்தில் திருப்பு முனையாக சில நல்ல விஷயங்கள் நடந்து உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. நீயாகவே தோத்துட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காலத்தை கடத்தாதே. இனிமே அந்த வார்த்தையே உன் வாயில் வராது. ஆமியன் செல்லமே, நீ ஜெயிக்க போற. அதுவும் இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தோட மிக பெரிய அளவில் நீ ஜெயிக்கும்படி இந்த வராகியம்மா அதற்குரிய வேலைகளை செஞ்சிட்டேன். அதனால் இன்னையிலேருந்தே நீ சந்தோஷப்படு. உன் மனசு உடையும் நிலை வந்தாலும் கூட நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன் நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிம்மதியாக வாழணும்னு இந்த வராகியம்மா உனக்கு அருளாசிகளை கொடுக்குறேன்.
நீ நினச்ச எல்லா காரியமும் எந்த தடையும் இல்லாமல் உன்னிடம் வந்து சேரப்போகுது. இந்த வருடம் முழுக்கவே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும், தெளிவான சந்தோஷமான மனசும், வற்றாத செல்வமும், நிம்மதியான தூக்கமும், குன்றாத மகிழ்ச்சியும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போதெல்லாம், மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன், உன்னை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேங்கிறத நம்பு. இந்த உலகத்தில் இந்த பூமியில் நடப்பது எல்லாமே நாடகம்தான். கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நிற்க போகிறதுனா அது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். மற்றபடி இந்த நாடகத்தில் பல பேர் வருவாங்க போவாங்க போய்கிட்டே இருப்பாங்க. யாருமே நிரந்தரமாக உன் கூட தங்க போகிறதில்ல. நிரந்தரமாக உன் கூட தங்க போகிற துணை யாரு, தாய் யாரு, தெய்வம் யாருன்னா அது நான் மட்டும்தான் என் செல்லமே. எத்தனையோ காலங்கள் கடந்தாலும் என் கஷ்டங்கள் குறையலையேன்னு வருத்தப்பட்டாயலவா? இதோ இன்னைக்கே உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை உருவாக்கி தந்துடுறேன். இன்று முதல் இனி எல்லாமே சுகமானதாக இருக்க போது. உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த உன் வருத்தத்தை போக்கி, உன் வேதனையை போக்கி, உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். பணம், பேரு, புகழ், மனிதர்கள் யார் மாறினாலும் இந்த வராகி அம்மா மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை மாறவோ மறையவோ செய்யாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன்.